நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எங்களுடைய HMBC திருச்சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் ஆண்டவர் தாமே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனையை நமக்கு ஆசீர்வாதமாக தேவன் நடத்தி தரும்படிக்காக நாம் எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே இந்த காணொளி மூலமாக பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனை நடத்த கர்த்தர் தாமே கிருபை பாராட்டினபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை ஆராதனை கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடக்கம் முதல் முடிகிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் தாமே இதை பொறுப்பேற்று ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடுகிற எல்லா பாடல்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த பாடல் மூலமாக உமது நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, தேவ செய்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். போதுகளை மறைத்து எங்களோடு நீர் வேத வசனத்தின் மூலமாக இடைபடுவீராக, பேசுவீராக. இந்த ஆராதனை முழுவதுமாக பரிசுத்தாவினை பொறுப்பேற்று நடத்தப்படுற தயவுக்காக ஸ்தோத்திரம். முற்றிலுமாக எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில பாடல்களை பாடி இந்த காலவெளியிலே கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். முதல் பாடலாக நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம் என்று சொல்லி கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும்
நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். என் இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே, மகிமையில் சேர்த்திட மறுரூபமாக்குவார், நம்மை மறுரூபமாக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து நாம் துதித்து சாத்தானை மிதிப்போம். ரோமர் 16:20 சொல்கிறது, சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்கள் கீழே அவர் நசுக்கி போடுவார் என்று சொல்லி, இதோ சகோதரர்கள் ஒருமித்திருப்பது எத்தனை நன்மை, அது எத்தனை இன்பம் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய ஆண்டவர் ஐக்கியத்தை விரும்புகிற தேவன், ஒருமனப்பாட்டை விரும்புகிற தேவன். ஆனால் சாத்தானை குறித்து நாகும் 2:1 சொல்கிறது, அவன் சிதறடிக்கிறவன், சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பதாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, நரையை கெட்டியாய் பிடித்துக்கொள், உன் பலனை ஸ்திரப்படுத்தி என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில மகா பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆச்சரியப்படத்தக்கதான முறையில் நடத்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நிகரில்லா ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாட போகிறோம். தேவநாமம் மகிமைப்படும்படிக்காக, அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். இந்த பாடல் ஒரு வருகையின் பாடல். ஆக நாம் தேவநாமத்தை மகிமைப்படுத்தி உற்சாகமாக நாம் பாடி கரங்களை தட்டி தேவநாமத்தை உயர்த்துவோம். அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. ராஜ்யம் வருக, வருக, ராஜ்யம் வருக, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை.
வாழ எனக்கு ஆசை. நிகரில ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே. தூதர்களோடு ஆடி மாடி மகிழணுமே. தூதர்களோடு ஆடி பாடி மகிழணுமே. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நிகரில ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நிகர ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் போதுமே ஆண்டவரே. உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் போதுமே ஆண்டவரே. யுக யுகமாயோடு வாழணுமே ஆண்டவரே. யுகயுகமாய் உம்மோடு வாழணுமே ஆண்டவரே. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நிகரில ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் பரிசுத்தமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமும் சமாதானமாக இருக்கிறது என்று சொல்லி ரோமர் 14:17 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஜெபத்தை குறித்து மாதிரி சொல்லும் போது பரமண்டலத்தில் நம்முடைய பரிசுத்த பிதாவையும் நாம் மகிமைப்படுவதாக என்று சொல்கிறார். இரண்டாவது ராஜ்யம் வருவதாக என்று சொல்கிறார். அவருடைய ராஜ்யத்தை குறித்து எதிரேல வாசிக்கிறோம். அசைவில்லாத ராஜ்யம் என்று சொல்லி அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவாய் நாம் அவருக்கு பயபக்தியோடு ஆராதனை செய்ய வேண்டுமா? தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் தேவனுடைய ராஜ்யத்திலே வந்திருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான பேர் ராஜ்யத்துக்கு வெளியே இருக்கிறார்கள். அவரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும். அதற்காக சபையாக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பகுதியில் தேவனுடைய ராஜ்யம் பலமாய் ஸ்தாபிக்கப்பட தேவனை நோக்கி நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். ஒரு சில ஆராதனை பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி வாரும் தூய ஆவியானவரே,
இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். மாறும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். மாறும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர்,
வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள்தோறும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எல்லாவற்றிலும் நான் உம்மை சேவிப்பேன் இயேசுவே. தேவன் இயேசுவே, ராஜன் இயேசுவே, மீட்பர் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள்தோறும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின்தேடும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இந்த துன்பமே வந்தாலும் நான் பின்தேடும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இந்த துன்பமே வந்தாலும் நான் பின்தேடும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின்தேடும்பேனே. உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு என் வசனத்தின்படி கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிற அந்த வீட்டு மீது எந்த புயல், எந்த காற்று, எது வந்து மோதினாலும் அது அப்படியே நிலைநிற்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 125:1 எருசலேமை மலைகள் சூழ்ந்திருக்கிறது போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எப்போதும் சூழ்ந்திருக்கிறபடினாலே நாம் அசைக்கப்படுவதில்லை. வேத வசனத்தின் மூலமாக தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். இந்த ஆராதனை மூலமாக தேவநாம மகிமைப்பட்டபடினாலே கரங்களை உயர்த்தி பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆவியானவர் பொறுப்பேற்று நம்மை நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த பரிசுத்த நாளின் கால வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்க யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மட்டுமாக நம்மை வழிநடத்தின அவருடைய தயவுள்ள கிருபைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கால வேளையில கூட நாம் தியானிக்கும் வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சங்கீதம் 56:3 நான் வாசிக்கிறேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த சங்கீத பகுதி தாவீதை பெலிஸ்தியர்கள் காத்தூரில் பிடித்த போது தாவீது பாடின இந்த சங்கீதம் இது. இந்த 56ஆம் சங்கீதத்தை அப்பொழுது அவர் பாடினதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த கால வேளையிலே கூட அருமையான தேவச்சனமே, நம் தேசத்திலே கூட இப்பொழுது நிலவுகிற சூழ்நிலைகளை நாம் ஒரு விசை கூட பார்க்கும் பொழுது, குறிப்பாக நம் தமிழ்நாட்டில் நம் 4 மாவட்டங்கள், அதாவது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த 4 மாவட்டங்களிலும் ஊரடங்கு சட்டம் கடுமையாக விதிக்கப்பட்டு இந்த நாட்களிலே கூட நாம் தேவாலயங்களில் தேவனை ஆராதிக்க முடியாதபடி சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே பார்க்கும் பொழுது இந்த கொள்ளை நோய் வைரஸ் மிக வேகமாக பரவி வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இன்றைக்கு மனுக்குலமே ஒரு பயத்துக்குள்ளாகி இருக்கிறது. பயம், ஒருவேளை நமக்கு இந்த வைரஸ் கிருமிகளால் தாக்கப்படுகின்ற கொரோனா நோய் வந்து விடுமோ என்று ஒரு விதமான பயம் பிடித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தேவ செய்தியை நான் எடுக்கும் பொழுது கர்த்தர் இந்த வேத பகுதியை எனக்கு காண்பித்தார். தாவீது இப்படியாக சொல்கிறார், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்கிறார். இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த பயத்தை நீக்கும் அருமருந்தாக நாம் வேதத்தில் ஒரு பகுதியை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். அது தாவீது நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். தாவீது குறித்து நாம் பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 1:4 நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 23:1-4, கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். 4ஆம் வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பிரியமானவர்களே, தாவீது வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை குறித்து இந்த வேத பகுதி குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை மேய்ப்பராக கொண்ட ஒரு வாழ்வு, தேவனை மேய்ப்பராக கொண்ட ஒரு வாழ்வு என்று நாம் சொல்லலாம். ஆகவே தான் தாவீது இந்த சூழ்நிலையில 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆகவே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அநேகர் இன்றைக்கு மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல மாதங்கள் கூட இந்த
நிலை நீடிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாட்களில் நம்முடைய பாரத முதலமைச்சர்கள் யாவரும் இந்த காரியங்களை குறித்து இன்று தியானித்துக் கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வெகு விரைவில் சில அறிவிப்புகள் நாம் காணப்போகிறோம். ஆனாலும் தேசத்தில் நிலவுகின்ற சூழ்நிலைகளில் தேவனை மெய்ப்பனாக கொண்ட ஒரு வாழ்வுதான் இந்த சூழ்நிலையில நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வாகும். ஆகவே தான் தாவீது தைரியமாக சொல்கிறார். இன்னும் சங்கீதம் 3:6 அவர் எப்படியாக சொல்கிறார், எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன் என்று சொல்கிறார். திரளான சேனைகள் எதிரியின் படை வருகிறது, நான் பயப்படேன். இன்னும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சங்கீதம் 46 1 3 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது 46 சங்கீதம் 1 3 வரை உள்ள வசனங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். 2ஆம் வசனம், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும். 3ஆம் வசனம், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பொறுக்கினால் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். அருமையான தேவ ஜனமே, ஜலங்கள் அதாவது கொந்தளித்து பொங்கி பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன் என்கிறார். ஆகவே இந்த காலங்களிலே கூட தாவீது போன்று கர்த்தரை மெய்ப்பனாக கொண்ட ஒரு வாழ்வு நம்மை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் பயப்படுவதில்லை என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் நாம் வசிக்கும் பகுதியிலே ஒரு சிலர் தாக்கப்படும் பொழுது கண்டிப்பாக இப்படிப்பட்ட பயம் நம்ம மேற்கொள்ள வரும். அருமையான தேவ ஜனமே, ஆகவே இந்த காலவேளையில இந்த பயத்திற்கு அருமருந்தாக வேதம் கற்பிக்கும் ஒரு சத்தியத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். அது தாவீது கர்த்தரை மெய்ப்பனாய் கொண்ட ஒரு வாழ்வு. தாவீது எப்படி கர்த்தரை மெய்ப்பனாக கொண்டாரோ அதே போல நாமும் தேவனை மெய்ப்பனாக கொண்டு நாம் வாழ்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பயத்தில் இருந்தோம், எல்லா சூழ்நிலையில் இருந்தோம் நாம் மேற்கொள்ளலாம். வேதத்திலே நாம் ஒரு சில சத்தியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 10:11. யோவான் 10:11 நாம் பார்க்கும் பொழுது, நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை மெய்ப்பனாய் கொண்டிருக்கிற வாழ்வில தேவனே நமக்கு நல் மெய்ப்பனாய் இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதனை குறித்து நீங்கள் இன்னும் நேரம் இல்லாதனால இந்த வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 103 கூட நாம் பார்க்கலாம். ஆகவே இந்த வேத பகுதிகளில் நாம் பார்க்கும் பொழுது தேவனே நமக்கு மெய்ப்பனாகவும் தம்முடைய, அதாவது இங்கே மெய்ப்பன் ஆடுகள் என்ற உறவு முறைகளை குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அவர் நமக்கு மெய்ப்பனாய் இருக்கும் பொழுது விசுவாசிகளாக நாம் ஆடுகளாக இருக்கிறோம். ஆகவே இந்த வேத வசனங்களின்படி யோவான் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே ஆடுகளுக்கு வாசல் என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் யோவான் 10ஆம் அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த வேத பகுதியிலே திட்ட தெளிவாக ஆண்டவர் நானே ஆடுகளின் மெய்ப்பன் என்றும், ஆடுகளை பெயர் சொல்லி அழைத்தவர் என்றும்,
அது மாத்திரமல்ல, ஆடுகளை வழி நடத்துகிறவர் என்றும் இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த கால வேளையில தேவனை நாம் நம் மெய்ப்பனாக கொண்டிருக்கும் பொழுது அவரே நம்மை நடத்துகிறார். நாம் நினைக்கிறோம், இந்த சூழ்நிலைகளை நான் எப்படி கடந்து சொல்ல போகிறேன்? அருமையான தேவஜனமே, நல் மெய்ப்பனாக தேவன் நமக்கு இருக்கும் பொழுது, வேறு விதத்தில் சொல்ல போனால் அவர் நமக்கு மெய்ப்பனாக இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது அவர் நம்மை நடத்துகிறார். யோசித்து பாருங்கள், இந்த 3 மாதமும் சரிவர வேலை இல்லை, சரியான உத்தியோகம் இல்லாத ஒரு சூழ்நிலை, போதிய பொருளாதார அதாவது தேவைகள் அதிகம், பண தேவைகள் அதிகம். இருப்பினும் இந்த நெருக்கத்தில் கர்த்தர் அபரிதமாக ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் கர்த்தர் போஷித்து இருக்கிறார். உண்மையிலே சொல்லுங்க, ஆண்டவர்களை நடத்தி இருக்கிறாரா இல்லையா? எத்தனை பேர் கடந்த மாதங்கள் நாங்கள் இப்படியாக ஒரு நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே, பொருளாதாரத்தில் குறைவுகளினாலே, ஆகாரம் குறைவினாலே நாங்கள் கடந்து வந்தோம் என்று உங்களால் சொல்ல முடியுமா? கர்த்தரை மெய்ப்பராக நாம் கொண்டிருக்கும் பொழுது அவர் நம்மை நடத்துவார். அன்றன்றுள்ள அப்பத்தை நமக்கு தருகிற தேவன் அவர். ஆகவே முதலாவது பிளஸிங் நாம் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, அவர் நம் மெய்ப்பனாக இருந்தார். அவர் மெய்ப்பனாக இருந்து நம்முடைய வாழ்வில இருப்பார் என்றால் நிச்சயமாக அவர் நடத்துவார். ஒருவேளை இந்த காலங்களில் இதுவரை அவர் மெய்ப்பனாக இல்லாமல் இருந்தார், இந்த காலங்களில் ஒப்புக் கொடுங்கள், தேவரே நீரே என் மெய்ப்பன் என்று ஒப்புக் கொடுங்கள். இனி எஞ்சியிருக்கும் காலங்கள் நிச்சயமாக தேவன் உங்களை வழி நடத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீத பகுதி இப்படியாக சொல்கிறது. சங்கீதம் 23:1 நாம் பார்க்கிறோம், கர்த்தரை மெய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாட்சி அடைவதில்லை. மெய்ப்பனாய் இருக்கும் பொழுது நாம் தாட்சி அடைவதில்லை என்று இந்த வேத வசனம் சொல்கிறது. தாட்சி அடைவதில்லை என்றால் எழுதிக் கொள்ளுங்கள், என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்படுவதற்கு அவசியமான எந்த காரியமும் எனக்கு குறைவுபடாது என்றும், இரண்டாவதாக என் வாழ்க்கையில் கடினமான நேரங்களிலும் நல் மெய்ப்பர் அருள் செய்யும் நன்மைகளால் நான் திருப்தி அடைவேன். ஒருவேளை நீங்கள் எழுதாமல் இருக்கலாம், நான் மீண்டும் சொல்கிறேன். முதலாவதாக தாட்சி அடைவதில்லை என்றால், நம்பர் 1, என்னுடைய வாழ்க்கையில் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்படுவதற்கு அவசியமான எந்த காரியமும் எனக்கு குறைபடாது என்றும், என் வாழ்க்கையில் கடினமான நேரங்களிலும் நல்ல மெய்ப்பர் அருள் செய்யும் நன்மைகளால் திருப்தி அடைவேன் என்பதுதான் தாட்சி அடைவதில்லை என்பதற்கு அர்த்தமாகும். ஆகவே தேவன் நமக்கு மெய்ப்பராக இருப்பார். அவர் மெய்ப்பராய் கொண்டிருக்கிற வாழ்க்கையில் அவர்களை நடத்துவார். கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை நடத்துவார். இனி எஞ்சியிருக்கும் காலங்களில் எப்படி இருக்குமோ என்று கலங்காதே, தேவன் நடத்துவார். அவர் மெய்ப்பனாய் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆடுகளை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனவே இந்த சூழ்நிலையில நீங்கள் பயப்படாதீர்கள். இன்னும் வேதத்திலே நான் பார்க்கும் பொழுது 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவன் நல் மெய்ப்பராய் இருக்கும் பொழுது இரண்டாவதாக நம்மை காக்கிறவர். இதனை இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25 நாம் பார்க்கலாம். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் யார்? அவர் மெய்ப்பரும் கண்காணியுமானவர். ஆகவே இந்த வேத வசனங்கள் படி நல் மெய்ப்பர் இரண்டாவதாக நம்மை காக்கிறவர். இன்னும் வேதத்திலே நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் யோவான் 11
28 2 வசனங்களை நீங்கள் பார்த்து யோவான் 11:28 எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 11:28, அதாவது யோவான் 10ஆம் அதிகாரம் 11:28. யோவான் 10ஆம் அதிகாரம் 11:28 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். 28ஆம் வசனம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை, ஒருவனும் அவைகளை என்னிடத்தில் பறித்துக் கொள்வதும் இல்லை. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதிகளை நாம் பார்க்கும் பொழுது தேவன் நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார். ஆகவே இது எதனை வெளிப்படுத்துகிறது? கர்த்தர் நல் மேய்ப்பராய் இருந்து நம்மை காக்கிற தேவன் தன் ஜீவனை கொடுத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய சிலுவை மரணம் அவருடைய ஆடுகளை ரட்சித்தது. வேதத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், மத்தேயு 20:28 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஏசாயா 53:12, மத்தேயு 20:28 இந்த 2 வசனங்களிலே குறிப்பாக அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதாவது எழுதிக் கொள்ளுங்கள், தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53:12, மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28, மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். இந்த வேத பகுதியிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3 பகுதிகளில நாம் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். அதாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்று மத்தேயு 20:28 பார்க்கிறோம். இந்த மார்க் 10:45 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய சிலுவை மரணம் அவருடைய ஆடுகளாகிய நம்மை ரட்சித்தது. அது மாத்திரமல்ல, இந்த வேத பகுதி எதை வலியுறுத்துகிறது? அவர் நம் நல் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் நம்மை காக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே அவருடைய சத்தத்தை கவனிக்கும் ஆடு யாருடைய சத்தத்தை கவனிக்கிறார்களோ, அதாவது அப்படிப்பட்டவர்கள் பலவீனமாக இருந்தால், அப்படிப்பட்ட ஆடு பலவீனமாக இருந்தால் அதற்கு பாதுகாப்பும் அரவணைப்பும் உண்டு. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படியாக இந்த வேத பகுதிகளில் நாம் பார்க்கிறோம். ஒரு மேய்ப்பன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறார். அவர் நடத்துகிறவன் மாத்திரமல்ல, அந்த ஆடுகளை காக்கிறவனாக இருக்கிறார். ஆகவே தான் அவருடைய சத்தத்தை கேட்கும் ஆடு பலவீனமாக இருந்தாலும் அதற்கு பாதுகாப்பும் உண்டு, அரவணைப்பும் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இரண்டாவதாக நல் மேய்ப்பனாக தேவன் நம்மை காக்கிறார். மூன்றாவதாக வேதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4:5. லூக்கா 15:4-5. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கவும் தேடி திரியானோ, கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவஜனமே, காணாம போன ஆடுகளைப் போல வழி தப்பி போன ஆத்துமாக்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை ரட்சிப்புக்கு வழி நடத்துவது அவருடைய முக்கிய பணியாகும்.
தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு இதைத்தான் இந்த வேத பகுதி குறிப்பாக நமக்கு சொல்கிறது. லூக்கா 15:4-5 இதைதான் நாம் பார்க்கிறோம். அடுத்து ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார் என்று சொல்லப்பட்டது. அருமையான தேவஜனமே, மூன்றாவதாக நம் மேய்ப்பன் நம்மை சுமக்கிறார். தாயின் கருவிலே, இந்த பூமி உருண்டையிலே, நித்தியத்திலே எப்பொழுதும் அவர் நம்மை சுமக்கிற தேவன். ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல இன்று நம்மை சுமக்கிறார். ஆகவே அவரை மேய்ப்பனாக கொண்டிருக்கிற தேவச்சனமாக நாம் இந்த காலவெள்ள அருமையான தேவச்சனமே, அவர் நம்மை சுமப்பார். நான்காவதாக நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 145ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். சங்கீதம் 145:15. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையிலே நீ அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். இந்த வேத வசனம் நமக்கு குறிப்பிட்ட ஒரு காரியத்தின்படி, நான்காவதாக நல் மேய்ப்பன் நம்மை போஷிக்கிறார். இதனை சங்கீதம் 23:2 கூட நாம் பார்க்கலாம். அவர் என்னை புல்லிடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம் பிரியமானவர்களே, நமக்கு ஒரு பரிபூர்ண வாழ்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலும் தேவனுடைய வார்த்தையிலும் உள்ள பசும்புல் மிகவும் நமக்கு அவசியம். இந்த பசும்புல் யாரை குறிக்கிறது? நான் திரும்ப சொல்கிறேன். நமக்கு பரிபூர்ண வாழ்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலும் தேவனுடைய வார்த்தையிலும் உள்ள பசும்புல் நமக்கு மிகவும் அவசியமாய் இருக்கிறது. இதனைத்தான் நீங்கள் வேதத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் எழுதிக் கொள்ளுங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 32-35 வசனங்கள். யோவான் 6:32-35 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, வானத்தில் வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்தில் வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே என்று ஜீவ அப்பமாகிய என்னை அவர் ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதியில, அதாவது யோவான் 6ஆம் அதிகாரம் 63 எப்படியாக சொல்கிறார், ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆகவே தேவன் தம்முடைய ஜனத்திற்கு நம்மை போஷித்து காப்பாற்றுகிற தேவன். இந்த 4வது பகுதி எதை குறிக்கிறது என்றால், நல் மேய்ப்பராய் தேவன் நம்மை போஷித்து காப்பாற்றுகிறார். எல்லா ஜீவன்களையும் போஷித்து காப்பாற்றுகிறார். இந்த காலங்களிலே கூட இதுவரை நாம் நினைத்திருக்கலாம், நாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நம்முடைய ஊதியத்திலே நாம் இந்த நாளில பிழைப்பு நடக்கிறது நாம் நினைக்கலாம். அப்படி அல்ல. இதுவரை அப்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுங்கள். நல் மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து அன்றன்றுள்ள அப்பத்தை நமக்கு தருகிற தேவன். இன்னும் இதுவரை கடந்த வந்த மாதங்களை விட இனி வரக்கூடிய காலங்களிலே இன்னும் அதிகமாக உங்களை போஷிப்பார். கவலைப்படாது, எதை குறித்து பயப்படாதீர்கள். இந்த வேத பகுதி அப்படியாக சொல்கிறது. இன்னும் யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இதையெல்லாம் சேர்த்து வாசித்து பாருங்கள். தேவன் இயேசு கிறிஸ்து, அதாவது நமக்கு ஒரு பரிபூர்ண வாழ்வு இயேசு கிறிஸ்துவிலும் தேவனுடைய வார்த்தையில் உள்ள பசும் புல், அது நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதனைத்தான் இங்கே தாவீது இப்படியாக குறிப்பிடுகிறான், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நீங்க பார்த்தீர்கள் என்றால், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 23 கடைசி பகுதியில அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்றும், அதாவது நம்முடைய தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை இங்கே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம்.
தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்றும் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அமர்ந்த தண்ணீர் அண்டை யாரை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஆகவே இன்னும் வேதத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், எரேமியா 2:13 மற்றும் யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 39 வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நான் வாசிக்கிறேன். எரேமியா 2:13 எடுத்துக்கொள்ளுங்கள். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாக என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ ஊற்றாக என்னை, இந்த ஜீவ ஊற்று யார்? பரிசுத்த ஆவியானவர். அமர்ந்த தண்ணீர் அண்டையில், பரிசுத்த ஆவியானவர் அண்டையில் நம்மை வழிநடத்துகிறார். அவர் தான் நமக்கு ஜீவ ஊற்று. அது மாத்திரமல்ல, நீங்கள் யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 39 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பண்டிகையின் கடைசி நாளிலே, பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் என்னை புல்லிடங்களில் மேய்த்து, தேவன் நம்முடைய ஜனத்தை, அதை நமக்கு நம்முடைய பரிபூர்ண வாழ்வுக்கு வேண்டிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் தேவனுடைய வார்த்தையாகிய பசும்புல்லையும் நமக்கு மேய்த்து கொடுத்து, அமர்ந்த தண்ணீரண்டை பரிசுத்த ஆவியான ஜீவ ஊற்றையும் நமக்கு கொடுத்து வழி நடத்துகிறார். அவர் நம்மை போஷிக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் தாவீது சங்கீதம் 56:3 சொல்கிறார், நான் கர்த்தர் எனக்கு மெய்ப்பராய் கொண்டிருக்கிற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே கர்த்தரை மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்கிற ஒரு காரியம், நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன் என்கிறார். இந்த காலங்களில இந்த வாக்குறுதியை பிடித்துக் கொள்ளுங்கள். பயப்படுகிற சூழ்நிலைகள் வரும். அப்படிப்பட்ட காலத்தில் நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த நெருக்கத்தில் நீங்கள் கர்த்தரை மெய்ப்பராய் கொண்ட ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், நாம் தாவீதை போல நாமும் சொல்வோம், நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன் என்று நாம் அறிக்கையிடுவோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், சங்கீதம் 103 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நல்ல மேய்ப்பன் நமக்காக செய்பவைகளை அது வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நமக்காக அவர் என்ன செய்கிறார்? நல் மேய்ப்பர் நம்மை இம்மாதம் நடத்துவார். நல் மேய்ப்பர் நம்மை இம்மாதம் காப்பார். நல் மேய்ப்பர் நம்மை இம்மாதம் சுமப்பார். நல் மேய்ப்பர் இம்மாதம் நம்மை போஷிப்பார். எனவே அருமையான தேவ ஜனமே, தேசத்தில் நிலவும் இந்த சூழ்நிலையிலே, இந்த நெருக்கடியான வேளையிலும் தாவீதை போல அறிக்கையிடுங்கள், சொல்லுங்கள், நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன் என்று நீங்கள் அறிக்கையிடும் பொழுது அது எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே எதை குறித்தும் கலங்காமல் இருங்கள். ஏனென்றால் நாம், தேவன் நமக்கு நல் மேய்ப்பராய் இருக்கிறார். நல் மேய்ப்பரை கொண்ட ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து வரும் நாட்களிலே தேவன் நல் மேய்ப்பராக நம்மை நடத்துவார், நம்மை காப்பார், நம்மை சுமப்பார், நம்மை போஷிப்பார். ஆமென், ஆமென். May God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்த செய்தியின்படி எதை குறித்தும் கலங்காமல் நல் மேய்ப்பரை கொண்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எல்லா பயத்துக்கும் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி நடத்துவார். தொடர்ந்து கர்த்தர் தாமே உங்களை வழி நடத்துவாராக. என்னோடு கூட சேர்ந்து ஒரு பாடல் ஒன்றை பாடி நாம் இறுதியாக ஜெபித்து முடிப்போம். என் மேய்ப்பரா
வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதிலே, என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா, என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா. என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, எங்கும் ஒளி ஆஹா எங்கோ ஒளி ஆஹா எங்கெங்கோ ஒளி அல்லவா, எங்கும் ஒளி ஆஹா எங்கோ ஒளி ஆஹா எங்கெங்கோ ஒளி அல்லவா. மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே காத்திருப்போம். அருமையான தேவ ஜனமே, இந்த நாளில் கூட சங்கீதம் 56:3 நாம் பார்த்தோம். நாம் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புவேன் என்று தாவீது தேவனை மெய்ப்பனாக கொண்ட ஒரு வாழ்வை வாழ்ந்தபடியினாலே அவன் இப்படியாக சொல்கிறதை பார்க்கிறோம். அநேக நெருக்கடியான சூழ்நிலைகள், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்த போதெல்லாம் அற்புதமான முறையிலே கர்த்தரை மெய்ப்பராய் கொண்டிருந்த அந்த வாழ்வு அவனை எப்படி நடத்தினர் என்பதை குறித்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலவேளையிலே கூட தேசத்தில் நிலவுகிற இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாமும் கர்த்தரை மெய்ப்பராய் கொண்ட ஒரு வாழ்வை வாழும். நிச்சயமாக அவன் நம்மை வழி நடத்துவான். ஜெபிப்போமா. மகா இருக்கும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தோவினாலின் கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையிலே கூட ஆங்காட்சியம் கர்த்தரை மெய்ப்பராய் கொண்டிருக்கிற வாழ்வில தேவரே, நீர் எங்களை நடத்துகிறீர், நீர் எங்களை காப்பாற்றுகிறீர், நீர் எங்களை சுமக்கிறீர், நீர் எங்களை போஷிக்கிறீர். இந்த கால வேளையில யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் இந்த வாக்குத்தத்த செய்தியின்படி நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய பயத்துக்கும் நீ நீங்களாக்கி நடத்துவீராக. இந்த நிமிடம் முதல் தேவரே, இந்த வாக்குத்தத்த செய்தியின்படி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. ஆங்காட்சா, நீரே நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே, நீரே ஆங்காட்சா தேவ பிள்ளைகளாக எங்களை நீ மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில எங்களை வழி நடத்துகிறேன். இந்த நாளிலே கூட இந்த செய்தியின்படி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து பலப்படுத்துங்க. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில இந்த வாக்குத்தத்த செய்தியானது ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். ஆசீர்வதியும். ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரையும் நேச கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் என்னென்ன சூழ்நிலையில் இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் அப்பா வாக்குத்தத்த செய்தியின்படி நீர் ஆசீர்வதியும். எல்லா தேவைகளையும் சந்தியும். ஆமாச்சா, நல் மேய்ப்பன் எல்லா குறைகளையும் நீக்கி
அப்பா நீர் நடத்துவீராக. உடைய நாமம் மையப்படட்டும். ஆசீர்வதியும், வழி நடத்தும். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல் மேய்ப்பனாக கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வில கர்த்தர் நம்மை நடத்துவார், போஷிப்பார், காப்பார். முற்றிலும் அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை நடத்தும். எதை குறித்தும் கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். சூழ்நிலைகள் மாறும், வெற்றி நிச்சயம். ஆமென், ஆமென். Praise the Lord. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கின்றேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கின்றேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகின்றேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகின்றேன். புகழ்ச்சிகளும் பதவியின் பெருமைகளும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. உங்க கால் சுவடு மாத்திரம் போதும். வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே. பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே. பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே. அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே. அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும், மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும்,
விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும், மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும், ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எங்களை அழைத்தவர், எங்கள் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டவர், எங்களுக்கு இந்த ஊழியத்தை தந்தவர். நீர் முன் செல்வதால், நீர் எங்களோடு நடந்து வருவதால் நாங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து இந்த ஊழியத்தை, தொடர்ந்து இந்த ஓட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கின்றேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கின்றேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகின்றேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகின்றேன்.